விழுஞ்சம் துறைமுகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கடலில் வந்து ஒரு கண்டெய்னர் கப்பல் மூழ்கிடுச்சு. அந்த கப்பலில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளும் ரசாயன கழிவுகளும் கடலில் விழுந்துருச்சு. அதுங்களை எடுக்க கோரி நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து தனுஷ்கோடி கரைகளில் ஒதுங்கிருச்சு. இது சம்மந்தமாக அரசுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும்படி அந்த அரசாங்கத்தின் மூலமாக தனியார் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வர இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இன்னும் வரை வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருடத்துக்கு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக இது குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த பிளாஸ்டிக் முழுமையாக அகற்றப்பெற இந்த துப்புரவு பணியை இந்த அகற்றும் பணியை தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். விழுஞ்சம் துறைமுகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கடலில் வந்து ஒரு கண்டெய்னர் கப்பல் மூழ்கிடுச்சு. அந்த கப்பலில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளும் ரசாயன கழிவுகளும் கடலில் விழுந்துருச்சு. அதுங்களை எடுக்க கோரி நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து தனுஷ்கோடி கரைகளில் ஒதுங்கிருச்சு. இது சம்மந்தமாக அரசுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும்படி அந்த அரசாங்கத்தின் மூலமாக தனியார் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வர இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இன்னும் வரை வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருடத்துக்கு